வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான பேசிக் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சவர் க்ரீம் நீங்கள் நேச்சுரல்ஸ் பர்கர்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் சவர் க்ரீம் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் 2 கப் அளவுக்கு க்ரீமை ஏற்கனவே ஒரு பவுலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணிட்டேன். இந்த க்ரீம் நல்லா சில்டாக இருக்கணும். இந்த ரெசிபி தயார் பண்ணுறப்போ நீங்கள் க்ரீம் சில் பண்ணிடணும். க்ரீம் நல்லா சில்லானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே நல்லா கலந்துட்டு நீங்கள் இந்த க்ரீமை உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லைன்னா க்ரீம் ஒரு மாதிரி முறிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த க்ரீம் நல்லா சில் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். க்ரீம் நல்லா சில்லாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஹேண்ட் விஸ்க் இல்லைன்னா ஒரு பீட்டர் வச்சு இந்த க்ரீமை அடித்து எடுக்கணும். இந்த க்ரீம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லோக்கலில் கிடைக்கிற எந்த க்ரீம் பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பீட்டர் ஸ்லோ ஸ்பீட் வச்சு அடிச்சிட்ருக்கேன். நீங்கள் க்ரீம் தண்ணி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அந்த சவர் க்ரீம் மாதிரி இல்லையே நீங்கள் நினைக்காதீங்க. வித்தின் அ மினிட், ஒரே நிமிஷத்துக்குள்ளே இந்த க்ரீம் திக்காயிடும். நீங்கள் ஸ்லோவாக அடிக்கிறதுல தான் ஸ்பீடை மாற்றவே மாற்றாதீங்க. ஸ்லோ ஸ்பீட் 1 ஸ்பீடில் வச்சே நீங்கள் அடித்து எடுக்கணும். பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா ஸ்லோவாக பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அடிக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, க்ரீம் முறியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் டீட்டெயில் பிளாக் போஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ க்ரீம் பார்த்திங்கன்னா தண்ணியாகவே இருக்குது. இன்னொரு 30 செகண்ட்ஸ்க்கு அடித்தேன், 30 செகண்டுக்கு அடித்தேன். க்ரீம் திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் அடிக்க போகக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் க்ரீம் அடிக்க போனீங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாயிடும். ஸோ இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இம்மீடியட்டாக நீங்கள் இந்த க்ரீமை பாத்திரத்துலேருந்து வழித்து ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு ஃப்ரிட்ஜில் சில் பண்ணுறதுக்கு வச்சிடணும். இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான பேசிக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.